வணக்கம். யாழ் சிறியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். தீ வைக்கப்பட்ட யாழ் தாயக மக்கள் கட்சி அலுவலகம். இலங்கை சர்வதேச சட்டங்களை மீறியுள்ளது என ஐநா கண்டனம். ஜனாதிபதிக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. அண்ணாமலையின் பேச்சால் எதிர்ப்பு. ஈரானில் 2 வார போராட்டங்களில் 2000 பேர் பலி. விளைவுகளை சந்திக்க நேரிடும் அமெரிக்காவுக்கு ரஷ்யா எச்சரிக்கை. தாய்லாந்தில் கோர விபத்து, 27 பேர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் அமைந்துள்ள தாயக மக்கள் கட்சி அலுவலகத்தின் மீது இனம் தெரியாத நபர்களால் நேற்று நள்ளிரவு தீ வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவு 12:50 மணியளவில் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த்தனின் வீட்டு கட்சி அலுவலகமும் கட்டடத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. வாயில் பகுதியில் 2 பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக முதல்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. இதனால் கட்டடத்தில் ஒரு பகுதி தீக்கிரை அடைந்து சேதமடைந்துள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்து யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். தீ வைத்தவர்களை அடையாளம் காணும் பணியும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த தாக்குதல் தொடர்பாக கட்சி தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக உரையாடல் நடைபெறவில்லை. இலங்கையில் கடந்த காலம் முதல் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் மோதல்களுடன் தொடர்புடைய பாலியல் வன்முறைகள் சர்வதேசங்கள் சட்டங்களை பாரதூரமாக மீறியுள்ளன என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலின் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வகையான வன்முறைகளை அரசாங்கம் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதித்துறை ஊடாக உரிய இழப்பீடு மற்றும் நியாயம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது வரை அமைதியாகவும் அதிர்ச்சியுடன் சுமந்து செல்லும் நிலை காணப்படுவதாகவும் அதற்கு ஏற்பட்ட சட்டம் மற்றும் சமூக ஆதரவு கட்டமைப்புகள் இல்லாத மிகவும் கவலைக்கிடமானது எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களின் கௌரவத்தை பாதுகாக்கும் முயற்சிகள் அரசால் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஐநா வலியுறுத்தியுள்ளது. மன்னாரில் காற்றாலை திட்டத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு முன்னர் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலே மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். மன்னார் தீவு பகுதியில் காற்றாலை கனிமண் நகழ்வு திட்டம் வேண்டாம் எனவும் மன்னார் மக்களின் கூட்டு கோரிக்கையை அடியோடு நிராகரித்து ஆட்சியாளர்கள் தமது நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பது தொடர்பில் ஆழ்ந்த கவலை அடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்ட கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும் என்பதால் அதன் இயல்பை கெடுக்காமல் பாதுகாப்பதே அவசியம் என அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் மக்களின் கூட்டு கோரிக்கையை குழி தோண்டி புதைத்துவிட்டு திட்டமிட்டபடி 14 காற்றாலைகளுக்கான பணிகள் நடைபெறுவதாக VS சிவகரன் தெரிவித்துள்ளார். கனிம மண் நகழ்வு முற்றாக நிறுத்தப்படும் என கூறிய போதும் கனிம மண் நகழ்வுக்குரிய 2 நிறுவனங்களும் தமது செயற்பாட்டை தொடர்ந்து வண்ணமே உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி மன்னாரின் வளத்தை சுரண்டி மக்களின் வாழ்வியலை கெடுப்பது நியாயமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை முறையான நிவாரணம் கிடைக்கவில்லை என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் இதனை தெரிவித்துள்ளார். தமிழக ஜனதாவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மும்பையில் நடைபெற்ற மாநகராட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது மும்பை மராட்டிய மாநில நகரம் அல்ல சர்வதேச நகரம் என்று கூறி சர்ச்சையை கிளப்பியுள்ளார். அவரது இத்தகைய கருத்துக்கு எதிராக மகாராஷ்டிராவின் துணை முதல்வர் மற்றும் சிவசேனா தலைவரான ஏக்நாத் கெண்டோ அண்ணாமலை கூறியது சரியல்ல, அது தவறு, அவர் அந்த விதத்தில் பேசியிருக்க கூடாது என கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார்.
மும்பையை மராட்டியத்திலிருந்து யாரும் பிரிக்க முடியாது, இது மராட்டியத்தின் இணைக்கப்பட்ட பாகமாகவே இருந்து வருகிறது என்றும் தனிப்பட்ட ஒருவரின் கருத்தை நிலைப்பாடாக கருதக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஈரானில் கடந்த 2 வாரங்களாக நடைபெற்று வரும் நாடு தழுவிய போராட்டங்களில் பாதுகாப்பு படையினர் உட்பட சுமார் 2000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என ஈரான் அரசாங்க அதிகாரி ஒருவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். மிகவும் கடுமையான ஒடுக்குமுறைகளுக்கு மத்தியில் இவ்வளவு அதிகமான உயிரிழப்புகளை ஈரானிய அதிகாரிகள் ஒப்புக்கொண்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இன்னும் உயிரிழந்தவர்களில் எத்தனை பேர் பொதுமக்கள் மற்றும் எத்தனை பேர் பாதுகாப்பு படையினர் என்ற தனித்தனி விவரங்கள் அவர் வெளியிடவில்லை. அத்துடன் இந்த படுகொலைகளுக்கு பின்னால் பயங்கரவாதிகள் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானை தாக்குவதற்கான எந்த ஒரு விடயமும் பேரழிவான விளைவுகளை உருவாக்குவதோடு அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் மத்திய கிழக்கில் உள்ள நிலைமைகளை உலகளாவிய பாதுகாப்பையும் பாதிக்கும் என்பதால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் ஒரு கடுமையான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. ஈரான் நாட்டில் பணவீக்கம் அதிகரித்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்திருப்பதால் மக்கள் அரசுக்கு எதிராக தீவிரமான போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்நாட்டில் 31 மாகாணங்களில் 100க்கும் மேற்பட்ட நகரங்களிலும் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பரவியுள்ளதுடன் இது 17வது நாளாக தொடர்கிறது என்று தகவல் தெரிவிக்கின்றன. போராட்டத்தில் சில பகுதிகளில் இணைய சேவைகள் முடக்கப்பட்டு சில அரசு ஊடகங்களுக்கு மட்டுமே செயற்படும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பல இடங்களில் கைதுகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளன. இந்நிலையில் ரஷ்யா வெளியுறவு அமைச்சகம் ஒரு கடுமையான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. ஈரானை தாக்குவதற்கான எந்த ஒரு முயற்சிகளும் பேரழிவான விளைவுகளை உருவாக்கும். அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் மத்திய கிழக்கில் உள்ள நிலைமையையும் உலகளாவிய பாதுகாப்பையும் பாதிக்கும் என்பதால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் வலியுறுத்தியுள்ளது. இந்த அறிக்கை அமெரிக்கா ஈரான் இடையே பொழுது சட்டத்தில் உள்ள சர்வதேச பதற்றத்தை மேலும் அதிகரிக்கக்கூடியதாகவும் அமெரிக்காவின் உள்ளூர் நடவடிக்கைகள் வேறு நாட்டில் உள்நாட்டு அரசியலில் தலையீடாக கருதப்படும் என்பதையும் கூறுகின்றது. தாய்லாந்தில் ரயில் பாதையில் நடைபெற்ற கோர விபத்தில் 27 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் ஓடிக்கொண்டிருந்த ரயில் மீது அதிவேக பாதை கட்டுமான பணிக்காக பயன்படுத்தப்பட்டிருந்த பிரம்மாண்ட கிரேன் திடீரென கீழே விழுந்தது. இந்த திடீர் விபத்தில் ரயில் பயணித்தவர்கள் உயிரிழந்துள்ளனர். மிகவும் அதிர்ச்சி அளித்துள்ள இந்த சம்பவம் தொடர்பாக மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தாய்லாந்து அரசும் இடர் மீட்பு குழுக்களும் சம்பவ இடத்தின் முன்னெச்சரிக்கையாக பணியாற்றி வருகின்றன. இத்துடன் யாழ் சிறையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிறை மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.